சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாள் என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம், லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் என்னோடு கூட சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள், பாருங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே. சோதரம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி ஒரு வார்த்தை, முதலாவது ஒரு குட் நியூஸ், முதலாவது ஒரு நற்செய்தி இந்த உலகத்துக்கு, முதலாவது செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பயப்படாதிருங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க, இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் பயங்கள் எல்லாமே போக்குகிற தேவன் இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். பயப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் மெசேஜ் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். அவர் சொல்றாரு, இதோ சோதரர், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இதோ சொல்லுங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்களா, மிகுந்த சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். ஒரு பெரிய நற்செய்தி. சொல்லுங்க, பெரிய நற்செய்தி. என்ன செய்தி? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக தாவீதின் ஊரில் என்ன பண்ணிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக, சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்காக, உங்க குடும்பத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் அதிபதி, உலகத்தின் மீட்பர், சொல்லுங்க, ராஜாதி ராஜா உங்களுக்காக பிறந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. 2 கையை நல்லா தட்டி, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எனக்காக நீ பிறந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. மிகுந்த சந்தோஷத்தை பாருங்க. இயேசுவின் பிறப்பு என்பது எல்லா ஜனத்திற்கும் உரியதா இருக்கிறது. ஒன்று, இயேசுவின் பிறப்பு என்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. 2, இயேசுவின் பிறப்பு என்பது இந்த உலகத்துக்கே ஒரு காஸ்பல், உலகத்துக்கே ஒரு நற்செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3 காரியம். 1, இயேசுவின் பிறப்பு என்பது என்ன? மிகுந்த சந்தோஷம். 2வது, இயேசுவின் பிறப்பு என்பது, சொல்லுங்க, இயேசுவின் பிறப்பு நற்செய்தியா இருக்கிறது. இயேசுவின் பிறப்பானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சோத்திரம், எல்லா ஜனத்துக்கும் உரியதாய் காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்லவுடைய பிறப்பு. இயேசுவின் பிறப்பு என்பது சோத்திரம், அது சோத்திரம் இந்துக்களுக்கும் சேர்ந்ததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா இந்தியர்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா புத்த மதம், சீக்கிய மதம், ஜெயின மதம், எல்லா மதங்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பானது இந்த உலகத்துக்கே சொந்தமாக இருக்கிற. கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது இவர்களுக்காக மாத்திரம் என்பது அல்ல,
இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் இயேசுவின் பிறப்பானது சொந்தமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பேர் என்ன தெரியுமா? உலக ரட்சகர். எல்லாரும் சொல்லுங்க, உலக ரட்சகர். உலகத்துக்கே ஒரு ரட்சகர், உலகத்துக்கே ஒரு மீட்பர், உலகத்துக்கே சொந்தக்காரர், உலகத்துக்கே ஒரு உரிமையான ஒரு தேவையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் என்பது சோதரம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மதம், ஒரு குறிப்பிட்ட இனம், குலத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல. இந்த கிறிஸ்மஸ் ஒருவேளை அநேகர் நினைக்கிறார்கள் இது இவர்களுக்கு சொந்தமான பண்டிகை, அவர்கள் நமக்கு என்ன பண்றாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணோம், இது உங்களுக்காகவும் பண்டிகை, உங்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், அதுதான் நற்செய்தி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான், உன்னுடைய கவலை கண்ணீர் கஷ்டங்கள் போக்குவதற்காக தான் உலகத்தின் இரட்சகர் இயேசு உங்களுக்காக இந்த பூமியில பிறந்தார். ஆகவே உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், உங்கள் வாழ்க்கையும் மாறட்டும் என்று நாம் சொல்லும் போதுதான் அது உண்மையான கிறிஸ்மஸ் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியானது சோதரம் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ், அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென். நிறைய செய்திகள் இருக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, நட்சத்திரங்களை குறித்து, முன்னணி குறித்து நிறைய காரியங்களை பேசலாம். ஆனால் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ், மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன, கிறிஸ்மஸ் என்ன காரியங்கள் நடந்திருக்கிறது, ஒருவேளை அது எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் நான் மாற்றப் போகிறேன், கிறிஸ்துவை சோதரம் அந்த கிறிஸ்மஸை நான் எப்படி பார்க்கிறேன், என் வாழ்க்கையில எப்படி அதை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், அந்த கிறிஸ்மஸ் மூலமாக என் வாழ்க்கை எப்படி மாற்ற போகிறேன், ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நான் கொண்டாட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுவதல்ல, சடங்காச்சாரத்துக்காக கிறிஸ்மஸை கொண்டாடுவதல்ல. ஏதோ இந்த நாள் 25வது நாள் டிசம்பர், அதனால நானும் போகணும், காலையில போகணும், நல்ல புது துணி போடணும், போய் நிக்கணும், உட்காரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், அதோட முடிஞ்சிச்சு. அப்படி அல்ல. இந்த கிறிஸ்மஸ் எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது, இந்த கிறிஸ்மஸ் இந்த ஆராதனையின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய், இந்த பிறப்பின் செய்தி மூலமாய் எப்படி என் வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் ஆக நான் மாற்ற போகிறேன் என்பதுதான் இன்றைக்கு செய்தியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, ஜீசஸ், இயேசு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாவத்தில் இருந்து மீட்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பாவத்திலிருந்து. சத்தமா, பாவத்திலிருந்து மீட்கிற தெய்வம். இயேசுன்னு சொன்னால என்ன, பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலிருந்து மீட்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நிம்மதியை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உன் சாபங்கள், உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் நோய்கள், உன்னுடைய பிணிகள் எல்லாவற்றுக்கும் மருந்து, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு யார் என்று சொன்னால், எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவின் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் பிறந்து இயேசுவாக இந்த பூமியிலே அவதரித்தார் பாருங்க. அந்த இயேசுவின் மூலமாக என் வாழ்க்கையில் சோத்திர பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக இந்த பூமியில பிறந்தீங்க, எனக்காக இந்த பூமியில வந்தீங்க, எனக்காக கொடுக்கப்பட்டீங்க. சோத்திர இந்த பூமியில என் பாவத்தை மன்னித்தீங்க, என் அக்கிரமத்தை மன்னித்தீங்க. சொல்லுங்க, என் நோய்களை மன்னித்தீங்க, என் வியாதியை குணமாக்கினீங்க, நித்திய ஜீவனை கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறேன். அவருடைய பிறப்பில்லாமல் அவருடைய மரணம் இல்லை, அவருடைய பிறப்பில்லாமல் விமோச்சனம் இல்லை, அவருடைய பிறப்பில்லாமல் சரித்திரம் 2 பிளக்க முடியாது, அவருடைய பிறப்பில்லாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது, அவருடைய பிறப்பில்லாமல் பாடுகள் இல்லை, அவருடைய பிறப்பில்லாமல் எதுவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிறப்பு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்புக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி பிறப்பார், சோத்திரம் அவருக்கு இந்த பேரிடுவாயாக, சோத்திரம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயாக, அவருக்கு என்ன பேரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம், தேவன் நம்மோடு கூட. சொல்லுங்களேன், நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, என்னோட கூட இருக்கிறார் சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க.
என்னோடு மாத்திரம் இல்லை, சொல்லுங்க, நம்மோடு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சபையே இருக்குது, ஒரு ஸ்தாபனமே இருக்குது, இயேசு நம்மோடு சபை. என்ன பேரு? ஸ்தாபனமே இருக்குது. சோத்திரம். அப்ப பாருங்க, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதை முதல்ல நம்ம தெரிந்துக்கணும். எனக்காக தான் பிறந்தார், எனக்காக தான் வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 5 காரணங்கள் இன்றைக்கு நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு. இந்த இயேசு ஜீவனுள்ள தேவன் சொல்றாங்க, இந்த இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறேன்னு சொல்றாங்க, இந்த இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த சொல்றாங்க. சரி, அப்ப நான் இந்த இயேசுவை நான் பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படி நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு? அப்படி என்ன என் வாழ்க்கையில செய்திருக்கிறார்? அப்படி என்ன அவருடைய வாழ்க்கையில குணாதேசங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ற 5 காரணங்களை நான் வேகமா சொல்றேன். முதலாவது காரியம், முதலாவது நல்லா கவனிங்க. முதல் காரியம், சோத்திரம், இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை போல யாருமே பிறக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும், எந்த மகானும், எந்த பரிசுத்தவானோ, எந்த உலக தலைவர்கள் யார் எவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போல இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை. அதனால் அவருடைய பிறப்பு தனித்துவம் வாய்ந்தது. அவருடைய பிறப்பு யூனிக், தனித்துவம் வாய்ந்த பிறப்பா இருக்கிறதுனால யாரும் அவரை போல கிடையாது. அதனால நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன். கைகளை உயர்த்துவோர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதல் ரீசன் என்ன? இயேசுவின் பிறப்பை போல இந்த உலகத்தில் யாருடைய பிறப்பு கிடையாது. ஆமென். ஒரு தனித்துவம் வாய்ந்த பிறப்பு. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35. வாசிங்க சீக்கிரம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு நோக்கி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்கே மரியாளிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் பாருங்க அவருடைய பிறப்பின் செய்தி கொண்டு வரப்படுகிறது. மரியாளுக்கு இங்கே காபிரியேல் தூதன் மூலமாக ஒரு மெசஞ்சராக, ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய தூதனாக காபிரியேல் தூதன் அங்கே வந்து மரியாளிடத்தில் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது முதலாவது அவர் என்ன பண்ணவில்லை? நம்பவில்லை. இதோ நான் புருஷனை அறியேனே, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. பாருங்க சோத்திரம், இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு ஆணோடும் பெண்ணோடும் சோத்திரம் அவருடைய தொடர்பு இல்லாமல், சரீர பிரகாரமான தொடர்பு இல்லாமல் இன்றைக்கு என்ன பண்ணுவதில்லை? ஒரு குழந்தை இந்த பூமியில பிறப்பது கடினமான காரணம், பிறக்கவும் முடியாது. ஆனால் இவருடைய பிறப்பு என்பது வித்தியாசமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சரீர தொடர்பு இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலம் மரியாளுடைய கர்ப்பத்தை தொட்டதினாலே அவள் பரிசுத்தவானை பெற்றெடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை நோக்கி, தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் சோத்திரம் இப்படிப்பட்ட பிறப்பு யாருக்குமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமானவர். சொல்லுங்க, அவர் பரிசுத்தமானவர். சத்தமா சொல்லுங்க, இயேசு பரிசுத்தமானவர். சொல்லுங்க, அவரை போல யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அவரை போல பரிசுத்தமானவர் யாரும் இல்லை. அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது. ஓ சோதா, அவருடைய சோதரம், அவருடைய பாருங்க, அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமான பிறப்பா இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தமானவருடைய பிறப்பை தான் நாம் கொண்டாடுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே மனிதர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள்? முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவனாலே படைக்கப்பட்டிருந்தார்கள். எப்படி படைக்கப்பட்டிருந்தார்கள்? தேவனால் படைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிசாசின் மூலமாய் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பிசாசின் மூலமாக
அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். பிசாசு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் பிசாசின் வார்த்தைக்கு என்ன பண்றாங்க? அவர்களுக்கு செவி கொடுத்து பாவத்தில் அவர்கள் விழுந்து போனார்கள். அதன் பிறகு பாருங்களேன், சோத்திரம், அவருடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்து நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாருடைய பிறப்பும் பாவத்தில் பிறக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறான் ஒரு இடத்திலே, என்னுடைய தாயின் கருவிலே நான் உருவாகும் போது எப்படி என்னை பெற்றெடுத்தால்னா என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கருவானது, ஒரு குழந்தையானது இந்த உலகத்தில் கருவாக உருவாகும் போது அதற்குள்ளே பாவம் இருக்கிறது, அதற்குள்ளே பாவ உணர்வு இருக்கிறது, அதற்குள்ளே பாவ சிந்தையோட கூட பிறக்கிறது. அதற்குள்ள அந்த விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி விதை விதைக்கப்பட்டிருக்கிறதுனா ஆதாமும் ஏவாளும் மூலமாக அவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக அவர்கள் பாவத்தோடு, அதன் பிறகு வருகிற சந்ததிகள் எல்லாம் பாவத்தினாலே பிறக்கப்படுகிறார். ஆனால் ஆதாம் அப்படி படைக்கப்படவில்லை. தேவனைப் போலவே, நம்மை போலவும், நம்முடைய ரூபத்தை போலவும், சாயலை போலவும் அவர் பரிசுத்தமான விதத்திலே தான் ஆதாமை படைத்தார். ஆனால் இவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக ஜனங்கள் அவர்கள் பாவத்தோடு பிறக்கிற சந்ததியாய் மாறினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் பிறந்த பிறப்பு யாருடைய பிறப்பும் பரிசுத்தமானது அல்ல. எல்லாரும் பாவத்தோடு தான் பிறந்திருக்கிறார்கள், பாவ உணர்வோடு சிந்தையோடு பிறந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானா ஆராதித்துக் கொண்டிருக்கிற இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பானது இந்த உலகத்தில் சிறந்த பிறப்பு. எல்லா கைகளை தட்டி அவருடைய பிறப்புக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆமென். நல்லா கவனிங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் பாவத்தில் அவன் விழுந்திருக்கிறான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து விமோச்சனம், அந்த பாவத்திலிருந்து பரிகாரம், அந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பு எங்கே வருகிறது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாத்திரம் தான் வருகிறது, தவிர வேற எந்த விதத்திலும் ரட்சிப்பு அல்ல. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டீங்க, ரத்தத்தினால் எங்களை பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவினீர், அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒருவேளை இரட்சிக்கப்படாமல் சோத்திரம் இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்துவின் பிறப்பு அது உன்னதமான பிறப்பு. அவரை போல இந்த உலகத்தில் யாருமே பிறந்தது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சோத்திரம் அவரை நாம் பின்பற்ற வேண்டுவதற்கு முதல் காரணமே இயேசுவின் பிறப்பு, அது உன்னதமான பிறப்பு. அதனால அவருடைய பிறப்பு, அவரை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அதனால அவருடைய கிறிஸ்மஸை நான் கொண்டாட போகிறேன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவரை பின்பற்ற போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பாவ மன்னிப்பும் கிடையாது. அந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து, எப்படி ஒருத்தன் கூட இல்லைங்க. இன்னைக்கு நல்லவன் சொல்லலாம், அவரை போல உத்தமன் யாரும் கிடையாது, அவரை போல நீதிமான. நான் சொல்றேன், எல்லாரும் பாவம் செய்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை எங்கே வருதுனால் அது இயேசுவின் மூலமாக தான் வருகிறது. ஆமென். அந்த இயேசுவை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பிறப்பானது அது வித்தியாசமானதாக. இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1-2 வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது ஒன்று அவரே இல்லாமல் உண்டானதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். இந்த யோவான் சுவிசேஷத்தில் எல்லாமே அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே முதலாவது காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்று சொன்னால், நான் இயேசுவை ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இயேசுவின் பிறப்பை போல இந்த உலகத்தில் யாருடைய பிறப்பு இல்லை. இரண்டாவது காரணம் ஸ்தோத்திரம், இயேசுவை போல இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்தது கிடையாது. ஆமென் சொல்லுங்க.
அவருடைய கேரக்டரை நான் சொல்கிறேன். அவர் வாழ்ந்தது கிடையாதுன்னா அவரே 33 வருஷம் தான் வாழ்ந்தார். நம்ம ஆளுங்கெல்லாம் 80 90 வயசெல்லாம் வாழ்ந்து 100 வயசு 100லாம் இஷ்டாங்க. ஆமீன் சார், இல்லையா? இப்போ கூட ஒரு ஊழியக்காரோடைய அம்மா 104வது வயசு சனிக்கிழமை கொண்டாட போகிறாங்க, 104வது வயசு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய பார்வையில் அவர் வாழ்ந்ததே 33 வயசு தான். அவரை போல வாழ்ந்தது இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய கேரக்டர், அவருடைய நடவடிக்கை, சோத்திரம், அவர் வாழ்ந்த முறை, சோத்திரம், அப்படிப்பட்ட சோத்திரம் வாழ்க்கை முறை, அதை குறித்து தான் வாசிக்க முடிகிறது. வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சோத்திரம் வாசிப்போம். ஒரு வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்கு, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரணம் ஏன் இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் சோத்திரம், இந்த இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில யாரும் வாழ்ந்தது கிடையாது. அதனாலே இந்த கிறிஸ்மஸை சோத்திரம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சோத்திரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்காக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவராய் இருந்தாலும் சொன்னால், நம்முடைய கஷ்டத்தை பார்த்து, நம்முடைய சோதனை பார்த்து அவரும் கஷ்டப்படாத தேவன் அல்ல, அவரும் வேதனைப்படாத தேவன் அல்ல. அவர் நம்மை போலவே சோதனை கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவரும் சோதனை நம்மை போல என்ன பண்றார்? நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிந்தையிலே சோத்திரம் பாருங்க, வார்த்தையிலே, தம்முடைய செயலிலே பாவம் இல்லாதவராய் காணப்பட்டார். ஆமென். அவரை போல யாரும் வாழ்ந்தது கிடையாதுன்னா என்ன? அவரை போல சிந்தையில கூட பாத்துற அந்த கற்பனை, அந்த சிந்தை, அந்த எண்ணம், அதுல கூட பாவம் கிடையாதா இயேசுவுக்கு? அது மாத்திரம் வார்த்தையிலே பாவம் இல்லாதவராய் இருந்தார், அவருடைய செயல்களிலே பாவம் இல்லாதவராய் இருந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை போல இந்த உலகத்துல யாரும் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏன் பின்பற்ற வேண்டும்? இந்த கிறிஸ்மஸ்ல செய்தி என்ன? இயேசுவை நான் ஏன் பின்பற்றணும்? முதலாவது நான் சொன்னேன், இயேசுவின் பிறப்பை போல் இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை. இரண்டாவது, இயேசுவை போல் இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்தது கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இந்தியா தேசத்தினுடைய அநேக ஜனாதிபதிகள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள். அதிலே ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் தான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். சோத்திரம், அவர் இருந்தபோது அவர் சோத்திரம் அவருடைய காலேஜில் சோத்திரம் அவர் வந்து சோத்திரம் அந்த யூனிவர்சிட்டியில் அவர் வேலை செய்யும் பொழுது சோத்திரம் அங்கே ஒரு மாணவன், அவர் பாடம் எடுத்த ஒரு தலைப்பு குருவும் சிஷ்யனும், அந்த தலைப்பை எடுத்தாரா, குருவும் சிஷ்யனும் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்தார். அப்போ அதில் கேரளா பகுதி சார்ந்த ஒரு மாணவன் சோத்திரம் அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஐயா சோத்திரம், உங்களை நான் என்னுடைய குருவாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னாராம்? உங்களை என்னுடைய குருவாக, என்னுடைய ரோல் மாடலாக, என்னுடைய தலைவனாக நான் ஏற்றுக்கொள்ள நான் பிரியப்படுகிற ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்துவாக இருக்கிறேன். நான் வந்து எப்படி இருக்கிறேன்? ஒரு இந்து, அந்த பின்னணியில் நான் இருக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன காரியம், நான் இந்துவாக, இந்த தத்துவ ஞானியாக, பிலாசபி தத்துவ ஞானியாக நான் இருந்தாலும், ஒரு இந்துவாக நான் இருந்தாலும், அவர் சொன்ன காரியம், இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தவர், பரிசுத்தமான ஒரு நல்ல குரு, ரோல் மாடல் யாரும் இல்லை. அவரை நீ பிடித்துக்கொள் சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவரை மயப்படுது. ஆமென் சொல்லு, அல்லேலூயா. சத்தமா சொல்லு, அல்லேலூயா. அதன் பிறகு அந்த மாணவன் என்ன பண்ணாரா? சோத்திர போயிட்டு என்ன பண்ணாரா? சோத்திர வேத புஸ்தகத்தெல்லாம் வாங்கி ELSல போய் வாங்கி வேத புஸ்தகத்தை வாங்கி படித்து அதன் பிறகு ஞானஸ்நானம் எடுத்தார். ஆமென் சொல்லு, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும்,
இயேசுன்னு சொன்னால அவர் பரிசுத்தமான தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ இயேசுன்னு சொன்னால் எப்போ அவர் பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நான் இந்த பிறந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ்ல நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் சொல்றேன், இயேசு பாருங்க, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு, அது உன்னதமான பிறப்பு. இரண்டாவது சோத்திரம், அவரை போல யார் இந்த உலகத்தில் என்ன பண்ணதில்லை, வாழ்ந்தது கிடையவே கிடையாது. வரலாற்றிலேயே இதுவரை எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பான். எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டிருப்பான், போயிருப்பான். எவ்வளோ பெரிய பெரிய மன்னர்லாம் வந்திருப்பான், போயிருப்பான். நல்லவன் எவ்வளோ பேர். நான் சொல்கிறேன், எல்லாரை காட்டிலும் இயேசுவின் பிறப்பு, இயேசுனுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென் சொல்ல அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரணம், ஏன் இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா, இயேசுவை போல வாழ்க்கை இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்தது கிடையவே கிடையாது. ஒரு விபச்சார ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள், கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு. அந்த நாளுடைய சட்டம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்ல அல்லேலூயா. பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி போடுவாங்க, கல்லெறிந்து சாகடிக்கணும், அதுதான் சட்டம், மோசையுடைய சட்டம். ஆனால் இயேசுவிடத்தில் கொண்டு வரும்பொழுது அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களில் எவன் பாவம் இல்லாதவன் இருக்கிறானோ அவனே இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள். எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரே ஒரு இவர் தலை நிமிர்ந்து பார்க்கிறார், யாரும் உன்னை கல்லெறியவில்லையா, யாரும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லையா சொல்லும் பொழுது அவர் நினைத்திருந்தால், சரி யாருமே நல்லவன் கிடையாது, நான் ஒருத்தன் தான் கரெக்டாக இருக்கிற, அவர் கல்லெடுத்து அடித்து சாகடிக்க முடியும், ஏன்னா அவர் ஒரு யூதன், செய்திருக்க முடியும். ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீ போ, நானும் உன்னை மன்னித்து விடுகிறேன் சொல்லி, இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவர் அனுப்பினது. அவரை போல நீதியுள்ளவர், அவரை போல பரிசுத்தமான, அதனால சிந்தையிலும் வார்த்தையிலும் செயலிலும் அவரை போல பரிசுத்தமான இந்த உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தான் பெரிய தெய்வமாக இருக்கிறார். சோதர மூன்றாவது காரியம், மூன்றாவது, அவரை போல இந்த இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் யாராலும் போதித்தது கிடையாது. டீச்சிங் சோதரம், அவரை போல ஒரு பெஸ்ட் டீச்சர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை போல போதிச்சது யாருமே கிடையாது. முதல் காரியம், உதாரணத்துக்கு சொன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தில் செர்மன் ஆன் தி மவுண்ட் சொல்வார்கள், மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் ஒரு பெரிய சோத்திரம் ஒரு காரியத்தை சோத்திரம் கொண்டு வந்தது. சோத்திரம் மகாத்மா காந்தி சோத்திரம் அவருடைய கரங்களில் எப்பொழுது புதிய ஏற்பாட்டை வைத்திருப்பாராம். சோத்திரம் புதிய ஏற்பாடு அதிகமாக அவர் வாசிக்கிற பகுதி இந்த காரியங்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், இந்த மலை பிரசங்கத்தை அதிகமாக வாசிப்பார். இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்கு முக்கியமான ஒரு வித்தை, முக்கியமான ஒரு காரணமே இந்த மலை பிரசங்கத்தை படித்த பிறகுதான் அகிம்சை வழியிலே அவர் போராட ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. வெள்ளைக்காரர்கள் அவர்கள் பார்த்து சொன்னார்கள், இவர் ஒருவேளை பீரங்கி எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் நாங்கள் மோதி இருப்போம், ஒருவேளை பெரிய பெரிய ஆயுதம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் நாங்களும் பயங்கரம் நின்றிருப்போம். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டு வந்த ஆயுதமோ அகிம்சை என்கிற ஆயுதத்தை. இந்த அகிம்சை எங்கே வந்தது என்று சொன்னால், இந்த மலை பிரசங்கத்தில் ஒரு கன்னத்தில் உன்னை அறிந்தால் மறு கன்னத்தையும் நீ அவனுக்கு திருப்பி காண்பி, உன் சத்துருக்களை சிநேகின்னு சொன்னார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இதெல்லாம் அவர் படித்த போதுதான் இப்படிப்பட்ட காரியமே வந்தது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரை போல யார் இந்த உலகத்தில் என்ன பண்ணதில்லை, போதித்ததே கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இயேசுவின் போதனை விலையேற பெற்றது. அந்த இயேசுவின் போதனையை கேட்டு எவ்வளவு பேர் மனம் மாறி இருக்கிறார்கள். அந்த இயேசுவின் போதனை, அந்த வசனத்தை கேட்டு, அந்த சம்பவங்களை படித்து, அந்த வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு மந்திரவாதிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், பூஜாரிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. விஞ்ஞானிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஏன் தீவிரவாதிகள் நக்சலைட்டுகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கு கடந்த மாதத்திற்கு ஒரு சோதரோ பீகார் பகுதியிலிருந்து ஒரு மிஷனரி இங்க வந்திருந்தார், ஒரு ஊழியக்கார் கூட. அவர் சொன்ன சாட்சி அதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ நக்சலைட் பல காரியங்கள் அந்த பகுதியில் இருந்திருக்கிறது. ஆனால் ஜெபம் 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 செய்த நிமித்தமாக அந்த பகுதியிலே ஒரு எழுப்புதல் கொடுத்து அந்த நக்சலைட்டுக்குள்ள இருக்கிற டீமையே கர்த்தர் ஒரு குறிப்பிட்டவர்களை என்ன பண்ணிருக்கிறார், மாற்றி இன்றைக்கு அவர்களே பாஸ்டரா இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அந்த நக்சலைட் இருந்த அந்த பாஸ்டரா ஆன அந்த மனிதரிடத்தில் அவங்க நண்பர்கள்லாம் கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம், என்ன சொன்னாங்களா, நான் AK-47 வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உன்னை நான் சுட்டே கூட போடுவேன்டா, நீ எங்கள் டீம்ல இருந்து இது பண்ணி இப்போ நீ போய் மனம் மாறி நிறைய பேரை நீ மாற்றின்னு இருக்கிற, சர்ச்செல்லாம் கட்டி நாங்கள் இதுவாகிற, உன்னை நான் எங்ககிட்ட பற்றியா இவ்வளோ ஆயுதங்களுக்கு AK-47 வச்சிருக்க சொன்னாராம். அவர் சொன்னாரா, என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாரா. என்ன ஆயுதம்னா AK-66 இருக்குன்னு சொன்னாரா. என்ன ஆயுதம் சொன்னாரா? AK அப்படின்னு ஏதாவது ஆயுதம் இருக்குதா?
யாராவது தெரியுமா? AK-66 ஆயுதம் இருக்குது. அப்படி ஏதாவது ஆயுதம் எதாவது இருக்கா? 66னா இந்த வேத புஸ்தகம் 66 புஸ்தகங்கள் இருந்தது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. AK-47 நீ வச்சிருக்கலாம், ஆனால் AK-66 பரிசுத்த வேதாகமும் என் கையில் இருக்குது. ஒருவனை என்ன தொட முடியாது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய போதனையை கேட்டு மாறாதவங்க யாருமே கிடையாது. அப்ப மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் போதனையை போல இந்த உலகத்தில் யாரும் என்ன பண்ணதில்லை, போதிச்சது கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து வந்த மிஷனரி கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவர்கள், அவருடைய மனைவி கிளாடி ஸ்டைன்ஸ் அவர்கள் ரெண்டு மகன்கள் ஒரு பெண் பிள்ளையோடு கூட ஆஸ்திரேலியா தேசத்தில் இருந்து மிஷனரியாக பீகார் பகுதி, ஒரிசா பகுதியிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அவருடைய ஊழியமே தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம். ரோட்டில் கிடக்கிற ஆங்காங்க இருக்கிற தொழுநோயாளிகளை கண்டுபிடித்து அவங்களுக்காக அவருடைய காயங்களை கட்டி சீல்களை தொடுத்து அவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் அவர் செய்து கொண்டு வந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட மனிதனை ஒரு நாள் அவருடைய இரண்டு மகன் சின்ன பிள்ளைக இவரும் ஊழியத்தை போயிட்டு திரும்பி வருகிற ஒரு காட்டு பகுதியிலே அவருடைய ஜீப்பை உயிரோடு கூட 3 பேரை வைத்து எரித்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கூட எரித்தார்கள். ஆமே. ஆனால் அவர் செய்த ஊழியங்கள் சாதாரணமானது அல்ல. அவர் செய்த தியாகங்கள் சாதாரணமானது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்த அப்படிப்பட்ட கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவர்கள் பாருங்க, அவர் எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட உடனே மறுநாளுடைய மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குற்றவாளிகளை பார்த்து இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய, நீங்க சொல்லுங்க, இவங்களை நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, கிளாடி ஸ்டைன்ஸ் அவரும் அவருடைய மகளும் அவங்க சொன்ன வார்த்தை, இவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் போதனை அதுதான். ஆமே. எப்பேற்பட்ட கடின இருதயமாய் இருந்தாலும் அவர்களின் கரைய வைக்கக்கூடிய போதனை தான் இயேசுவின் போதனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கும். அதனால இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்கணுமா, ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆய் மாறும். 3 காரியத்தை சொன்ன இயேசுவை நான் பின்பற்றுவதற்கு என்ன முதல் காரணம்? முதல் காரணம் என்ன? அவருடைய பிறப்பை போல இந்த உலகத்தில் யாருடைய பிறப்பு இல்லை. 2வது, அவருடைய வாழ்க்கை முறையை போல இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்ததில்லை. 3வது என்ன சொன்னேன்? 3வது, அவரை போல போதித்தது கிடையாது. 4வதாக, இயேசு கிறிஸ்துவை போல யாரும் வேலை செய்ய முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. இயேசுவை போல யாரும் என்ன பண்ணவில்லை, ஊழியம் செய்ததே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியின் மேல் அதிகாரம் இருந்தது, பிசாசின் மேல் அதிகாரம் இருந்தது. பேச முடியாதவர்களை பேச வைத்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். மரித்து 4 நாட்களான மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இயற்கையின் மேலே கூட அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை போல ஊழியம் செய்தது யாருமே கிடையவே கிடையாது. பாருங்க, வியாதியின் மேல மத்தேயு 9:35 வசனம் குறித்து கொள்ளுங்க. பிசாசின் மேல் அதிகாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். மரணத்தின் மேல் அதிகாரம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயற்கைக்கு மேல அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வசனம். எல்லாம் நேரம் எல்லாம் வாசிக்க. இவ்வளவு காரம் எல்லாவற்றுக்கும் மேல அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவருடைய ஊழியத்தை போல யாருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 33 ஆண்டு 30 வயது வரை தன்னுடைய பெற்றோரோடு கூட இறந்து தன்னுடைய வேலைகளை செய்து கூட 3.5 ஆண்டு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இறங்குகிறார். அவருடைய ஊழியத்தை போல இன்றைக்கு பாருங்க, அவருடைய ஊழியங்கள் தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமே. அவருடைய ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது, அவருடைய ஊழியம் போயிட்டு இல்லை, அவருடைய ஊழியம் தான் எல்லாமே இன்னைக்கு நாம செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே அவரை போல இந்த உலகத்தில் யாரும் என்ன பண்ணதில்லை, வேலை செய்தது கிடையவே கிடையாது. 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை தேவன் போஷித்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, மாற்றினார். நிறைய அற்புதங்களை சொல்லிக்கினே போகலாம். அவரை போல இந்த உலகத்தில் யாரும் வேலை செய்யவே இல்லை. கடைசியாக 5வதாக, யாருமே இயேசு கிறிஸ்து மரித்தது போல இந்த உலகத்தில் மரிக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய மரணத்தை போல யாராவது மரிச்சிருக்கிறாளா? பாவமே இல்லாதவர், நீதிபரர், பரிசுத்தமானவர், பாவத்தை பாராத சுத்த கண்ண, உனக்காக எனக்காக இந்த உலகத்தின் கடைசி மனிதனுக்காக சிலுவை என்கிற மரணத்தை அவர் சுமந்தார். அல்லேலூயா. சிலுவை என்கிற மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அப்படிப்பட்ட மரணத்தை போல யாருமே என்ன பண்ணதில்லை, அவர்கள் இந்த நாள் வரைக்கும் மரித்தது கிடையாது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 16:21 வசனம் வாசிப்போம். அது முதல் இயேசு
மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர் சொன்னா. பாருங்க, தான் என்ன நடக்க போகிறது, நான் எப்படி மரிக்க போகிறேன், எப்படி உயிரோடு எழுந்திருக்க போகிறேன், சம்பவிக்க போகிறதை முன்கூட்டியே மரணத்தை அறிந்தவராயிருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குதுன்னா இத்தனாம் தேதியில் இத்தனை வருஷம் கழிச்சு நான் இறப்பேன்னு அது தெரிஞ்சுக்கலாம் வர்றது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது, பிறக்கும் பொழுது, நான் ஒரு நாள் இந்த ஜனத்துக்காக என் ஜீவன் அடிக்கப்பட போது அறிந்து வந்தவர் தான் இயேசு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிரை கொடுக்கும் உயிரை எடுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சாபத்திற்காக அவர் மரித்தவராக இருக்கிறார். கலாத்தியர் 3:13 வாசிக்கும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்தெல்லாம் நீங்களாக்கி மீட்டார். என் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 12:2 நாம் மதிப்பும் மரியாதையோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மரியாதையா வாழணும், மதிப்போடு வாழணும், கனத்தோடு வாழணும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பிறப்பை போல, அவருடைய மரணத்தை போல இந்த உலகத்தில் யார் என்ன பண்ணதில்லை, மரித்தது கிடையாது. அவருடைய மரித்ததினால் சோத்திரம் பாருங்க, இந்த உலகம் ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறது. ஆமென் சோத்திரம். ஹிஸ்டரி என்று சொல்ல, வரலாற்றையே மாற்றக்கூட, ஹிஸ்டரி என்று சொல்லும்போது அவருடைய ஸ்டோரி, ஹிஸ்டோரி என்று சொல்லுவார், அவருடைய கதை, அவருடைய ஸ்டோரியை சொல்லுவதுதான் ஹிஸ்டரி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய மரணத்தை போல இந்த உலகத்தில் யாருடைய மரணமும் கிடையவே கிடையாது. கடைசியாக ரெண்டு காரியம் சோத்திரம். இந்த 5 காரணங்களை நான் சொன்னேன். முதலாவது, இயேசுவின் பிறப்பை போல யாரும் பிறந்தது கிடையாது. இரண்டாவது, இயேசுவின் வாழ்க்கையை போல யாரும் வாழ்ந்தது கிடையாது. மூன்றாவது, இயேசுவின் போதனை போல யாரும் போதித்தது கிடையாது. நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவை வேலை போல, ஊழியத்தை போல யாரும் செய்தது கிடையாது. கடைசியாக, இயேசு கிறிஸ்து மரித்தது போல யாரும் மரித்தது கிடையாது. நான் செய்ய வேண்டிய 2 காரியம், இன்றைக்கு நான் எடுக்க வேண்டிய டிசிஷன், நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்று சொன்னால், முதலாவது காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்றைக்கு நான் ஒரு பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஏதோ நான் பெரிய பரிசுத்தவான், நீதிமான் அப்படின்னு நம்ம பெருமையாக நினைக்கிறதா இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா, ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க 4 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் சிந்தையிலே, உன் வார்த்தையிலே, உன் எண்ணங்களிலே மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நான் ஒரு பாவி என்பதை முதலாவது உணர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்து எனக்கு உணர்த்துங்க, கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன தப்பிதம் செய்து என்னை உணர்த்துங்க. என் பாவங்கள், என் குற்றங்கள் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஒரு விஷயம், என் பாவங்களை மன்னிங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. சோத்திரம். சபையிலிருந்து தான் நியாய தீர்ப்பு முதலாவது ஆரம்பமாகும். சபைன்னு சொல்லுது நாம தான் சபை. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற 2வது கேட்டகரி, முதல் கேட்டகரியில் இருக்கிறது நாம தான். அப்ப எனக்குள்ள என்ன பாவம், எனக்குள்ள என்ன அக்கிரமம், எனக்குள்ள எந்த மீறுதல் எனக்குள்ள என்ன இருக்குது, ஒரு விஷயம், தயவாய் என்னை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாக, ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒருவேளை நான் குற்றம் செய்திருப்பேன் ஆனால், பாவம் செய்திருப்பேன் ஆனால், சிந்தையிலே, என்னுடைய இருதயத்திலே, என் கரங்களிலே, என் உதடுகளிலே, என் கண்களிலே, என் பரிசுத்தத்திலே, ஆண்டவரே, ஒருவேளை சபைக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய், தேவ மனுஷனுக்கு விரோதமாய் நான் குற்றம் குறைகள் செய்திருப்பேன் ஆனால், ஒரு விஷயம், என் பாவங்களை மன்னித்து கழுவி சுத்திகரியும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்? கைகளை உயர்த்த. ஆண்டவரே, எத்தனை பேர் நான் சொல்றது அதை ஏற்றுக்கிறேன்? எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தை தான், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, நான் ஒரு பாவி என்கிற அந்த உணர்வு, முதல்ல அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, எனக்காக சிலுவையிலே எனக்கு பதிலாக இயேசு பிறந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணாரா? இயேசு எனக்காக தான் பிறந்தார்.
எனக்கு பதிலாக நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் தான் வந்து பிறந்து மரித்தார். அதை நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இயேசுவை நாம் என்ன பண்ணணும்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒருவேளை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆக, ஒருவேளை அவரை போல யாருமே கிடையாது, அவரை போல பரிசுத்தம், அவரை போல நீதி, அவரை போல உண்மை, அவரை போல இரட்சகர், அவரை போல போதிக்கிறவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கு அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை நம்மை ரட்சித்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், பிறர் இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு இந்திய தேசத்தில் மாத்திரம் 140 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ மொழி இனங்களுக்கு இன்னும் பரிசுத்த வேதாகமும் கிடையாது. இன்னும் அவருடைய லாங்குவேஜில் அவருடைய மொழிபெயர்ப்புக்கு வேதம் கிடையாது. எழுத்துக்கள் இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலேயே. இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆண்டவராக இரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, எனக்கு என்னன்னா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் பெற்றுக்கொண்ட இந்த இரட்சகரை என் பக்கத்தில் இருக்கிறவங்க, என் எதிரில் இருக்கிற, என்னோடு வேலை செய்கிறவங்க, என்னோடு கூட பழகிறவங்க, சாப்பிட்றவங்க, உட்கார்றவங்க, நன்மை அனுபவிக்கிறவங்க, என் உறவுகள், அவர்களுக்கும் இந்த இரட்சகரை நான் என்ன பண்ணுவேன்? தெரியப்படுத்துவேன். இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாய் நான் மாற்றுவேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே மகிமைப்படுத்த. ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாறணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் பாருங்க, அந்த இடத்துல தேசமே பஞ்சத்தில் இருந்தது. குஷ்டரோகிகள் முடிவெடுத்தார்கள், உள்ள போனாலும் பஞ்சத்தில் சாவோம், எதிரி உள்ள போனாலும் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம், என்னதான் நடக்கட்டும். 4 குஷ்டரோகி செத்தாலும் அவங்ககிட்ட கூட சாவலடா சொல்லிட்டு எதிரி நாட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்கறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எப்பயோ துண்டக்கான துணியக்கான அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் துரத்தி விட்டாரு. போட்டு இந்த பொருள், நகை, பணம், பொருள், சொத்து எல்லாவற்றையும் கீழே இறந்து கிடந்தது. இந்த 4 பேரும் எவ்வளோ சேமிக்க முடியும் சேமிச்சு 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 வீட்டில் எந்தெந்த வீட்டிலலாம் போய் வச்சுக்கினே இருக்கிறாங்க. ஊர்லேயே இப்போ இந்த 4 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போதான் அதில் 4 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ நாம மாத்திரமே இந்த அனுபவிக்கிறோமே, இது ரொம்ப தப்புப்பா. இன்றைக்கு ரட்சணிய நாள், நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை நம் தேசத்தில் ராஜாவுக்கு போய் சொல்லி அந்த ஜனங்களும் வந்து என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை நம்ம 4 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கிறோம், நாமளே அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முடிவெடுங்க, என் இரட்சகர் இயேசுவை அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார். இவர்களுக்கு இயேசுவை சொல்லி தேவனிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆமென் சொல்ல அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, எங்களோட பேசின நல் வார்த்தைக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் சோத்திரம் பண்ண தகப்பனே. இப்படி நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா, நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஒரு பாவி என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரட்சகரை நாம ஏற்றுக்கொள்ளணும். எல்லா கைகளும் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னோட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல இரட்சகர் யாரும் இல்லை, உங்களை பிறப்பை போல யாருமே அல்ல, உம்முடைய பரிசுத்தத்தை போல யாரும் இல்லை, உம்முடைய போதனையை போல யாருடைய போதனை இல்லை தகப்பன், நம்முடைய மரணத்தை போல யாருடைய மரணம் இல்லப்பா. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட பேசின இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் மாறும் ஆண்டவரே. எனக்காக நாங்களே அதை வைத்துக் கொண்டு விட ஆண்டவரே, எங்களை சார்ந்த எங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் பிறப்பை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம். தகப்பனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் கொடிப்போம் தேவராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் கொடிப்போம் பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானினர், பிறந்தார் அல்லேலூயா. வானவர் புவிமானினர் புகழ் பாடினர், பிறந்தார் அல்லேலூயா.
மேலான நாமம் பெற்றார். மரண வரையில் நம்மை மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி கிறிஸ்துவானவருடைய பிறப்பில் இன்றைக்கு நாம் சேர்ந்து அவரை ஆராதிக்க அவருடைய வார்த்தைகளை கேட்க மகிமைப்படுத்த தேவனுக்கு நன்றி சொல்லும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லித்து எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசினு ஆண்டவரை இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவர் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் எங்களுக்குள்ளே மாற்ற தேவன் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல நாங்களும் வாழ, உம்மை போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க, உங்களைப் போல நாங்களும் போதிக்க நடக்க ஆண்டவரே பாடுகளை எண்ணி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். வந்த யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்துங்க, ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு அன்னைக்கும் கூடி வந்த சகல தேவ பிள்ளைகளோடும் உலகம் முழுதுமாக இருக்கிற சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா கால நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.